வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலுக்கான கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து அதனோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தவறாமல் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரிய வரும். அதனால் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இந்த கிவ்அவேல நான் ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒன் ஆஃப் த லக்கி வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். இந்த கிவ்அவே அதாவது இன்றைக்கி அக்டோபர் 1 இன்னையிலேருந்து தீபாவளி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தீபாவளிக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் பார்ட்டிசிபென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். அதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக கோதுமை அல்வா செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையாக திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவில் நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 5 டீஸ்பூன் வரும். அதை இதில் சேர்த்துடலாம். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்வாவுக்கு ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. இது மாதிரி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணோம்னா அதுவே ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத கலந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வெல்லம் பாகு காய்ச்சும் போது என்ன கலர் வருமோ அந்த கலருக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இது மாதிரி வெல்லம் பாகு எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது 250 ml உள்ள கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு. அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் 250 ml உள்ள கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் நம்ம 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும், 1 கப் நெய் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ கோதுமை மாவுக்கு அதே கப்பில் நீங்களும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணியை தான் நம்ம இதில் சேர்க்கணும். நல்லா மாவு வெந்து வரணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கை விடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா இது மாதிரி கொதித்து நல்லா வேகணும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சிரப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறதுனால நல்ல அந்த திருநெல்வேலி அல்வா கலருக்கே வந்துடும். இதுக்காக நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையில்லை. நல்ல நேச்சுரல் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள், அருமையாக. ஃபுட் கலர் சேர்க்காத இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது நல்லா சுருண்டு வரணும். இப்போ 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம்.
நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக மீதி உள்ள நெய்யும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு நெய் சேர்த்தா நல்லா கரெக்டான அளவில் வரும். நம்ம ஊற்றின நெய்யும் நல்லா இது மாதிரி மேலே பிரிஞ்சு வரணும். இப்போ இதையே ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய திருநெல்வேலி அல்வாவுக்கு நம்ம சம்பா கோதுமையை ஊற வச்சு அதில் பால் எடுத்து செய்வோம். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. இது மாதிரி செய்கிறது நம்ம உடனடியாக நினச்ச மாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதுவும். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது மாதிரி ஒட்டாத வரணும், அப்படியே திரண்டு வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அல்வா இறக்கிடலாம். திருநெல்வேலி அல்வா ஸ்டைலில் அதே சுவையில் கோதுமை அல்வா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக அல்வா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்படி ஒட்டாத இப்படி வரணும். இப்போ அதை நம்ம டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். கோதுமை அல்வா திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டில் சூப்பராக அதே டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு இருந்தால் சீக்கிரமாக எளிமையாக செஞ்சிடலாம். 1 கிலோ அளவில் நமக்கு அல்வா கிடைக்கும். சூப்பராக வந்திருக்கு. இதே ரெசிபியை இந்த ஈஸி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.